இப்போ நெக்ஸ்ட்டு நாம் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் என்வைர்மெண்டல் மேனேஜ்மெண்ட். அப்படின்னா என்வைர்மெண்டல் மேனேஜ்மெண்ட் என்னது? என்வைர்மெண்ட் என்னது? நம்மளை சுற்றி உள்ள சூழ்நிலைகள், காற்று, பொருட்கள், மரங்கள், செடி கொடிகள் எல்லாமே தான் சுற்றுப்புற. என்வைர்மெண்ட்டில் சுற்றுப்புறத்தில் என்னென்ன இருக்கோ, நம்மளை சுற்றி என்ன இருக்குதோ அதுதான் சுற்றுப்புற சூழ்நிலைகள். என்வைர்மெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா சுற்றுப்புற சூழ்நிலைகளை மேனேஜ்மெண்ட் மேலாண்மைன்னு சொன்னால் கையாள்வது. அதை நாம் எவ்வாறு நிர்வகிக்கிறோம், கையாளுகிறோம் அப்படின்னு சொல்கிறது தான். நம்ம செய்கிற ஒவ்வொரு செயல்பாடுகளும் சுற்றுப்புறத்தை பாதிக்கிறதா இல்லையா என்பதை பற்றி தான் இந்த டாப்பிக்கில் நாம் பார்க்க போகிறோம். என்வைர்மெண்டல் மேனேஜ்மெண்ட்டு மேலாண்மைன்னு சொல்லுவாங்க. மேனேஜ்மெண்ட்டை நம்ம என்ன செயல்பாடுகள் நம்ம நிர்வாகம் ஆட்சி ஆள்றது கிடையாது. இந்த இடத்துல நம்ம செய்கிற ஒவ்வொரு செயல்பாடும் அதை பாதிக்குது. அப்போ பிளாஸ்டிக் பையத்துக்கு வெளியில் போடுறோம், அப்போ சுற்றுப்புறத்தை பாதிக்குது. அது மக்குற பொருள் அது உரமாயிரும், பூமியில் போட்டு உரமாயிரும். பிளாஸ்டிக் பொருள் மக்காது, அப்போ உரமாகாது, அப்படியே தான் கிடக்கும். ரைட்? அப்போனா சுற்றுப்புறத்தை பாதிக்கும். மரங்களை வெட்டுகிறோம், அப்போ மழை வராது. மரம் இருந்தால் தான் மழைகள் பெய்யும். அப்போ மரங்களை வெட்டினா மழை பெய்யாது, பூமி வெப்பமடையும், அப்போ வெப்பம் அதிகரிக்கும். அப்போ நம்ம சுற்றுப்புறத்தை சீராக்குறோம்ல, கெடுக்கிறோம். அதை மேனேஜ்மெண்ட். நாம் என்ன செய்கிறோமோ அதை மேனேஜ்மெண்ட், அப்படி மேலாண்மைன்னு அர்த்தம். ரைட்டா? இப்போது இதில் என்னென்ன தான் போட்டிருக்கான்னு பார்ப்போம். இப்போ என்வைர்மெண்டல் மேனேஜ்மெண்ட் டீல்ஸ் வித் த டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த என்வைர்மெண்ட். அப்புறம் என்வைர்மெண்டல் மேனேஜ்மெண்ட் என்னது? என்வைர்மெண்ட் சுற்றுப்புற சூழலின் நிர்வாகம். அப்புறம் சுற்றுப்புற சூழல். ரைட்டா? என்வைர்மெண்ட் சுற்றுப்புற சூழலின் நிர்வாகமானது டீல்ஸ் வித் கையாளப்படுகிறதுனா செயல்படப்படுகிறது, நம்மளால் செயல்படப்படுகிறது. அது நாம் சரியாக செஞ்சோம்னா அது சுற்றுப்புற சூழ்நிலைகள் சரியாக இருக்கும். ரைட்டா? சரியாக நாம் நடந்துக்கலைன்னா அது கெட்டு போயிடும். ரைட்டா? அதை என்வைர்மெண்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா சுற்றுப்புற சூழலின் மேலாண்மையானது என்னது? டீல்ஸ் வித்னா ரெண்டையும் சேர்த்து படிக்கணும். டீல்ஸ் வித்னா கையாளப்படுகிறது. எவ்வாறு கையாளப்படுகிறது? த டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த என்வைர்மெண்ட். ஆஸ்பெக்ட்ஸ்ன்னு சொன்னால் அம்சங்கள். ரைட்டா? அம்சங்கள், அதாவது டிஃப்ரெண்ட்னா பலதரப்பட்ட, இந்த சுற்றுப்புறத்தில் உள்ள பலதரப்பட்ட அம்சங்களால் சுற்றுப்புற சூழ்நிலைகள் கையாளப்படுகிறது. அம்சங்கள்னால் ஒவ்வொரு பொருளையும் சுற்றுப்புற சூழ்நிலைகள் பாதிக்கப்படும். ரைட்டா? நம்ம பூமியை தோண்டி நிலத்தடி நீர் எடுத்தோம்னா நிலத்தடி நீர் கம்மியாயிடும், அதை சேமிக்கணும் திரும்பி. ரைட்டா? அப்போது இதே மாதிரி பலதரப்பட்ட அம்சங்களால் எது கையாளப்படுகிறது? சுற்றுப்புறத்தில் உள்ள பலதரப்பட்ட அம்சங்களால் சுற்றுப்புற சூழ்நிலையின் மேலாண்மை என்பது கையாளப்படுகிறது. ரைட்டா? அடுத்து உதாரணம் போட்டிருக்கேன். இட்ஸ் ஸ்ட்ரக்சர்னால் இதோட அமைப்பு. ரைட்டா? இந்த பூமியின் அமைப்பு. ரைட்டா? அதோட அமைப்பு எப்படி இருக்குது? ஒன்று காடாக இருக்கும், ஒன்று நீராக இருக்கும், நீர் ஓடையாக இருக்கும், இல்லை கேனாலாக இருக்கும், கால்வாயாக இருக்கும், இல்லை பாலைவன பிரதேசமாக இருக்கும். அதன் ஸ்ட்ரக்சர் அமைப்பை பொறுத்து இருக்கிறது. அண்டு ஃபங்க்ஷன்ஸ் செயல்பாடுகள்னால் ஃபங்க்ஷன்னா என்னது? செயல்பாடுகளை பொறுத்து இருக்கிறது. அண்ட் இட்ஸ் குவாலிட்டினா தன்மை, அது எவ்வாறாக இருக்கிறது? சுற்றுப்புறத்தில் அந்த தன்மைகள் என்னது? எவ்வாறாக இருக்கிறது? அண்ட் இட்ஸ் மெயின்டெனன்ஸ்னால் நிர்வாகம் செய்வது, அதாவது நிர்வாகம் மேலாண்மை. ரைட்டா? அதை நாம் மேனேஜ்மெண்ட்னால் மேலாண்மை தான். மெயின்டெனன்ஸ்னால் அதை நம்ம சரியாக பராமரிக்கிறது. ரைட்டா? இங்கே என்ன சொல்லுவாங்க? பராமரித்தல். அதை நாம் எவ்வாறாக பராமரிக்கிறோம், சரியாக பராமரிக்கிறோமா, சரியில்லாமல் பராமரிக்கிறோமா, அதை பொறுத்து இருக்கிறது. இன்க்ளூடிங் இதையும் சேர்த்து தான் மெயின்டெனன்ஸ் என்று இதில் வருது, பராமரிக்கிற இதில் வருது. இன்க்ளூடிங் கன்சர்வேஷன் ஆஃப் இட்ஸ் லிவிங் அண்ட் நான் லிவிங் காம்போனன்ட்ஸ். அப்படின்னா இன்க்ளூடிங்னா இதையும் சேர்த்து தான் வருது. கன்சர்வேஷனாக பாதுகாத்தல், ப்ரொடெக்ஷன் சொல்லுவாங்க. ப்ரொடெக்ஷனால் பாதுகாத்தல் தான், கன்சர்வேஷனால் பாதுகாத்தல் தான். ஆனால் ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்னு சொன்னால் ப்ரொடெக்ஷனை பாதுகாத்தல் இல்லை, ப்ரொடெக்ஷனை உற்பத்தி. ப்ரொடெக்ட் PROTECT ப்ரொடெக்ட்னா பாதுகாத்தல். அதே மாதிரி கன்சர்வேஷனை பாதுகாத்தல். ஆனால் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னு சொன்னால் கன்சர்வேஷன்னா இந்த காடு மலை இதுகளை பாதுகாத்தல். ரைட்டா? இயற்கை வளங்களை பாதுகாத்தல். ஆனால் ப்ரொடெக்ட்னு சொல்லும் வரும்போது அதில் உள்ள பொருட்களை பாதுகாத்தல். ரைட்டா? பொருட்கள்னால் இப்போ நம்ம உண்டாக்கின பொருட்களை பாதுகாத்தல். ரைட்டா? இப்போ கன்சர்வேஷன்ன்றது என்னது? இயற்கையை பாதுகாத்தல். இயற்கையிலே என்ன இருக்கோ அதை பாதுகாக்கிறது. ரைட்டா?
ஆனால் ப்ரொடக்ட்னு சொல்கிறது அது பாதுகாத்தல் தான். அது என்ன செய்யுது, நம்ம உண்டாக்கப்பட்ட பொருள், பில்டிங் நம்ம உண்டாக்கிறோம் அதை பாதுகாக்கிறது. ஏரி உண்டாக்கியிருந்தால் பாதுகாக்கணும். தன்னிச்சையாக வந்து அது வந்து கன்சர்வேஷனில் வரும். ரைட்டா? அப்போ நாம் எவ்வாறு மெயின்டெனன்ஸ்ன்றது பராமரிக்கிறதுன்றது உள்ள என்ன வருகிறது, இன்க்ளூடிங் அதற்குள்ளே வருகிறது. இன்க்ளூடாக பராமரித்தல் என்பது இதை அடங்கும் மாட்டான். அதனுள் அடக்கம் எது அடக்கம் அப்படின்னு கன்சர்வேஷன் ஆஃப் இட்ஸ் லிவிங்னா உயிர் வாழும் இனங்கள். கன்சர்வேஷன் ஆஃப் இட்ஸ்னால் அதுக்குள்ளே அந்த பூமிக்குள்ளே வாழ்வன மற்றும் வாழாத காம்போனன்ட்ஸ் அப்படின்னா வாழ்வன மற்றும் வாழாத காம்போனன்ட்ஸ்னு அர்த்தம். காம்போனன்ட்ஸ்னால் பொருட்கள் உயிரினங்கள் எல்லாமே தான். காம்போனன்ட்ஸ்னால் உள்ள லிவிங்கிறது உயிர் வாழும் பொருட்கள் உயிர் வாழ்வன அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? அப்போ உயிர் இல்லாததில் இருக்குது. இப்போ தண்ணியெல்லாம் உயிர் இல்லாதது. ரைட்டா? அப்போ அதை லிவிங் அண்ட் நான் லிவிங்கிறான். லிவிங்னா உயிர் வாழ்வன. இப்போ சிங்கம், புலி, கரடி, இது மரம், செடிகள் அதெல்லாம் உயிரோடு இருக்குது. ரைட்டா? உயிர் இல்லாத தண்ணி, மலைகள் இதெல்லாம் உயிரற்றவை. ரைட்டா? இதெல்லாம் நம்ம எவ்வாறு பாதுகாக்கிறோம் என்பதை பற்றி இருக்குது. மொத்தமாக படிச்சுட்டா பாருங்கள். என்வைரன்மெண்டல் மேனேஜ்மெண்ட் சுற்றுப்புற சூழல் மேலாண்மை என்பது கையாளப்படுகிறது வித் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ்னு பலதரப்பட்ட அம்சங்களை கொண்டு டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் என்வைரன்மெண்ட் அப்படின்னா சுற்றுப்புற சூழலில் உள்ள பலதரப்பட்ட அம்சங்களை கொண்டு இது கையாளப்படுகிறது. உதாரணமாக இட்ஸ் ஸ்ட்ரக்சர் அமைப்பு, அந்த அமைப்பை நம்ம சீரழிச்சிடக்கூடாது. ரைட்டா? அமைப்பு. அடுத்து ஃபங்க்ஷன் செயல்பாடுகள். அண்ட் இஸ் குவாலிட்டி தன்மை என்னது. அண்ட் மெயின்டெனன்ஸ்னால் பராமரித்தல். மெயின்டெனன்ஸுக்குள்ளே என்ன வருது, மெயின்டெனன்ஸ் இன்க்ளூடிங் கன்சர்வேஷன் பாதுகாக்கிறது. இப்போ வன உயிரினங்களில் பாதுகாக்கணும். அதை நம்ம வெட்டி சாப்பிட்றக்கூடாது. ஆடு, மாடு, அதேமாரி மான், சிங்கம், புலி இதெல்லாம் பாதுகாக்கணும். அதை லிவிங் பீயிங்ஸ். அதை வந்து நம்ம அழிக்கக்கூடாது. ரைட்டா? அதை லிவிங் அண்ட் நான் லிவிங் பீயிங்ஸ். நான் லிவிங் மலை, செடி, கொடிகள் இதெல்லாம் நான் லிவிங் பீயிங்ஸ். செடி கொடிகளில் லிவிங் பீயிங்ஸ் தான். இந்த மலை, ஆறு இதெல்லாம் பாதுகாக்கக்கூடாது. ரைட்டா? பாதுகாக்கணும். ரைட்டா? லிவிங் அண்ட் நான் லிவிங் காம்போனன்ட்ஸ்னால் பொருட்கள் தான் காம்போனன்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த காம்போனன்ட்ஸ்னால் எவைகள் அந்த உயிர் வாழ்வன மற்றும் உயிரற்ற பொருள் அந்த இதை குறிக்கிறது. ரைட்டா? அதான் காம்போனன்ட்ஸ்னு சொல்கிறான். நெக்ஸ்ட்டு த டைவர்சிஃபைடு நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறான். டைவர்சிஃபைடுன்னு என்னது, பன்முகத்தன்மை கொண்ட, ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா, இந்த பூமியானது பன்முகத்தன்மை கொண்டதாக இருக்கிறது. பல வகைப்பட்ட டைவர்சிஃபைடுனா பல வகைப்பட்ட அல்லது பன்முகத்தன்மை கொண்டது என்று சொல்லலாம். அப்படின்னா பன்முகத்தன்மைன்னு என்னது, பலவிதமான இயற்கைகளை படைத்திருக்கிறது. ரைட்டா? இப்போ உயிர் உள்ள பொருள்களை எத்தனை உயிருள்ள பொருள்கள் இருக்குது, லட்சக்கணக்கான உயிருள்ள பொருள்கள் இருக்குது. மனுஷனுக்கு உயிர் இருக்குது, மிருகத்துக்கு உயிர் இருக்குது, மரங்களுக்கு உயிர் இருக்குது, மீன் வகைகளுக்கு உயிர் இருக்குது. அப்படின்னா பல டிசைனில் இருக்கா இல்லையா? ஒரே டிசைனில் யாருக்கு, மனுஷன் மாதிரியா மிருகம் இருக்குது? இல்லை. மனுஷன் மாதிரியா செடி கொடி இருக்குது? இல்லை. அதே மாதிரி இது உயிருள்ளவைகளே பலதரப்பட்டது இருக்கிறது. அதுபோல் உயிரற்றவைகள் பல இது இருக்கிறது. நீர் இருக்கிறது, மலை இருக்கிறது, மேடு இருக்கிறது, பள்ளம் இருக்கிறது, இதெல்லாம் அது காற்று இருக்கிறது. இதெல்லாம் வந்து உயிரற்றவைகள். அப்போ இந்த பூமியானது என்ன சொல்கிறான்னு சொன்னால் த டைவர்சிஃபைட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். அப்படி இயற்கை வளங்கள், ரிசோர்ஸஸ்னால் வளங்கள்னால் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய பொக்கிஷம் மாதிரி இருக்குது. தண்ணி ஒரு பொக்கிஷம், காற்று ஒரு பொக்கிஷம். சந்திர மண்டலத்தில் போய் ஒரு நாள் வாழ்ந்துருவியா? முடியாது. காற்றுல செத்தே போயிருவேன் 10 நிமிஷத்தில். அங்கே வளங்கள் இல்லை. ரைட்டா? அதான் இயற்கை வளங்கள். ரிசோர்ஸஸ் தான் இயற்கை வளங்கள். நம்ம நல்லா சொல்கிறோம், த டைவர்சிஃபைடு நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இந்த எர்த்து, அதாவது ப்ரொவைடு த நெசசிட்டி ஃபார் சர்வைவல் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னா இன்க்ளூடிங் மேன் அப்படின்னு சொல்லி நல்லா படிங்க. இதெல்லாம் படிக்கணும் பாருங்கள். இந்த டைவர்சிஃபைட்னா பலதரப்பட்ட இயற்கை வளங்கள் ஆன் தி எர்த் இந்த பூமியிலே இருக்கிறது. பலதரப்பட்ட இயற்கை வளங்கள் ஆன் தி எர்த் இந்த பூமியில் இருக்கிறது. அது வழங்குகிறது. அப்படி இருந்து கொண்டு இந்த பலதரப்பட்ட இயற்கை வளங்கள் புறவைன்னு வழங்குகிறது. எதை? த நெசசிட்டி ஃபார் சர்வைவல் ஆஃப் அப்படின்னா த நெசசிட்டி தேவைகளை வழங்குகிறது. எதற்கு தேவைகள்? சர்வைவல் அப்படின்னா உயிர் வாழ்வதற்கு.
உயிர் வாழ்வதற்கான தேவைகளை பொருட்களை வழங்குகிறது. ரைட்டா? அதாவது உயிர் வாழ்வதற்குண்டான தேவைகளை வழங்குகிறது. யாருக்கு? ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் த ஆல் ஃபார்ம்ஸ் அப்படின்னா எல்லா உயிரினங்களுக்கும். ஃபார்ம்ஸுன்றதுல உயிரினங்கள் அர்த்தம். ஆல் ஃபார்ம்ஸ் அப்படின்னா எல்லா உயிரினங்களுக்கும் இயற்கை வளங்கள் தேவையான பொருட்களை வழங்குகிறது. இன்க்ளூடிங் மேன் அப்படின்னா மனுஷனுக்கும் சேர்த்து தான் அப்படி. ரைட்டா? இன்க்ளூடிங் மேன், மனிதர்களுக்கு எல்லா மரம் செடி கொடிக்கு தண்ணி வேணும், சூரிய வெளிச்சம் வேணும். இல்லைன்னா தண்ணி சூரிய வெளிச்சம் இல்லைன்னா மரம் செத்து போயிடும். ஏன்னா சூரிய வெளிச்சம் தேவை. ஏன்னு சொன்னால் சூரிய வெளிச்சத்து மூலிமா தான் ஸ்டார்ச் உண்டாக்கும். ரைட்டா? தண்ணி மூலிமா தான் உயிர் வாழும். அப்போ எல்லா உயிரினங்களுக்கும் இயற்கை வளங்கள் தேவையானவற்றை வழங்குகிறது, புறவேட் வழங்குகிறது. ஃபார்ம்ஸ்ன்றதுல எல்லா உயிரினங்கள்னு அர்த்தம். அண்டு இன்க்ளூடிங் மேன், மனுஷனுக்கு சேர்த்து தான் சொல்லுது. ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறான்? எவ்ரிதிங் எல்லாமே தட் கம்ஸ் ஃப்ரம் நேச்சர் சம் யூட்டிலிட்டி ஃபார் மேன் பட் யூட்டிலைசேஷன் இஸ் பாசிபிள் பேஸ்ட் ஆன் த அவைலபிலிட்டி ஆஃப் அப்ரோப்ரியேட் டெக்னாலஜி. அப்படின்னா எவ்ரிதிங் தட் கம்ஸ் ஃப்ரம் எல்லாமே வருகிறது, எல்லாமே கிடைக்கிறது. எவ்ரிதிங்னா எல்லாம், தட் கம்ஸ்னால் கிடைக்கிறது, வருகிறதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் கிடைக்கிறதுன்னு வச்சுக்கோ. ஃப்ரம் எங்கேருந்து கிடைக்கிறது? ஃப்ரம் நேச்சர், இயற்கையிலிருந்து எல்லாமே கிடைக்கிறது. ஃபார் சம் யூட்டிலிட்டி சில தேவைகளுக்காக வேண்டி இயற்கையிலிருந்து எல்லாமே கிடைக்கிறது. ஃபார் சம் யூட்டிலிட்டி நம்ம தேவைகளுக்காக. ஃபார் மென் மனிதனோட தேவைகளுக்காக இயற்கையிலிருந்து எல்லாமே கிடைக்கிறது. பட் ஆனால் என்ன சொல்கிறான்னு சொன்னால், ஆனால் இட்ஸ் யூட்டிலைசேஷன் இஸ் பாசிபிள். அதனோட உபயோகம் எப்போ நடைமுறைப்படுத்தப்படும் என்றால் பேஸ்டு ஆன் த அவைலபிள் ஆஃப் அப்ரோப்ரியேட் டெக்னாலஜி. அப்படின்னா எல்லாமே இயற்கையிலேருந்து கிடைக்குது, ஆனால் யூட்டிலிட்டின்றதை உபயோகப்படுத்துறது இஸ் பேஸ்டு ஆன். அப்போ யூட்டிலிட்டி இஸ் பேஸ்டு ஆன் ஃபார் மென். மனுஷனால் அதை உபயோகப்படுத்தும் போது என்ன செய்யுதுன்னா, பட் யூட்டிலைசேஷன் சொன்னால் அதனோட உபயோகமானது இஸ் பாசிபிள். உபயோகிக்க முடியும். இஸ் பாசிபிள் அப்படின்னா நடைமுறைப்படுத்தப்படும், நடைமுறைக்கு வரும். எப்போன்னு சொன்னால் பேஸ்டு ஆன் த அவைலபிலிட்டி ஆஃப் த, இதை சார்ந்து தான் நடைமுறைக்கு வரும். பேஸ்டு ஆன் த அவைலபிலிட்டி கிடைக்கக்கூடிய இதை அப்ரோப்ரியேட் டெக்னாலஜி அப்படின்றான். அதாவது கிடைக்கக்கூடிய அப்ரோப்ரியேட் டெக்னாலஜின்னு சொன்னால் பொருத்தமான அல்லது சரியான இந்த இடத்துல அப்ரோப்ரியேட்னா பொருத்தமான அல்லது சரியான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தித்தான் நாம் மனிதர்கள் கிடைக்கக்கூடிய இயற்கை வளங்களை சரியாக பயன்படுத்த முடியும்னு சொல்கிறான். ரைட்டா? திரும்பி படிக்கணும் பாருங்கள். எவ்ரிதிங் தட் கம்ஸ் ஃப்ரம் த எர்த்துனா நேச்சர் தான். இயற்கையிலே எல்லாமே கிடைக்கிறது. சம் யூட்டிலிட்டி ஃபார் ஏதாவது நம்ம உபயோகப்படுத்துறதுக்காக வேண்டி ஃபார் மேன் மனுஷன் உபயோகப்படுத்துறதுக்காண்டி எல்லாமே கிடைக்கிறது. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ நல்லா உபயோகப்படுத்துனா டெக்னாலஜி வேணும். பட்ஸ் யூட்டிலைசேஷன் இஸ் பாசிபிள். யூட்டிலைசேஷன்னா நீ முழுவதுமாக யூட்டிலைசேஷனை பயன்படுத்த விரும்பினால் இஸ் பாசிபிள்னா நடைமுறைக்கு வரும். எப்படி நடைமுறைக்கு வரும்னா பேஸ்டு ஆன் த அவைலபிலிட்டி ஆஃப் த அப்ரோப்ரியேட் டெக்னாலஜி. பேஸ்டு ஆன் த அதை சார்ந்து த அவைலபிலிட்டினா அதை சார்ந்த கிடைக்கக்கூடிய அப்ரோப்ரியேட் டெக்னாலஜி அப்படின்னா சரியான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தான் நீ இந்த கிடைக்கக்கூடிய இயற்கை வளங்களை நீ உபயோகப்படுத்த முடியும் என்று சொல்லுகிறார்கள். ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட் லைன் இது அப்படியே இருங்க. சரி, ஓகே. அப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறான்? ரிசோர்ஸஸ் கேன் பி ரினியூவ்டு. அப்படின்னா ரிசோர்ஸஸ்னால் வளங்கள். ரைட்டா? வளங்கள் ரினியூவுடுன்னு சொன்னால் என்னது? அது புதுப்பிக்கப்படும். இப்போ அதுவாக புதுப்பிச்சுக்கிறோம். இப்போ நீ காற்றுல ஆக்சிஜன் வாங்கி சுவாசிச்சுருக்கா இல்லையா? காற்றுல ஆக்சிஜன் வாங்கி சுவாசிச்சுடுற. அப்போ காற்று மண்டலம் அதுவாக கார்பன் டை ஆக்சைடு வெளியே விடுற. அப்போ ஒவ்வொரு மனுஷனும் ஒரு நேரத்துக்கு 145 கோடி மக்கள் இருக்கான் இங்கே இந்திய உலகத்தில். 145 கோடி மக்கள் எவ்வளோ ஆக்சிஜனை உள்ளே வாங்குகிறான் மூச்சு வாங்கும்போது. அப்போ ஆக்சிஜன் கம்மியாகிட்டா போகுது. ஏன் அதுக்கு எங்கே வருது? வளிமண்டலத்தில் தானே இருக்குது காற்று, அதுக்கு மேலே காற்றே இல்லையே. அப்படின்னு சொன்னால் அது நீ கார்பன் டை ஆக்சைடை விடுறியா? அந்த கார்பன் டை ஆக்சைடை மரம் செடி கொடிகள் வாங்கிட்டு ஆக்சிஜனை கொடுக்கும். ரைட்டா? ரிவர்ஸ் பண்ணுதா? அப்போ சரியாகிடுதா? ஈக்குவல் ஆகிடுதா? நீ கார்பன் டை ஆக்சிஜனை வாங்கிக்கிட்டு மூக்கு வழியாக கார்பன் டை ஆக்சைடை விடுற. அப்போ கார்பன் டை ஆக்சைடு நிறைஞ்சு போயிருந்தோம் இல்லையா? அப்போ நிறையா. ஏன்னா அந்த கார்பன் டை ஆக்சைடை மரம் செடி கொடிகள் வாங்கிக்கிட்டு ஆக்சிஜனை விடுது.
அப்போ ஈக்குவலாக ஆகிடுதா. அதை ரினியூவபிள்னால் புதுப்பித்து கொள்ளணும், ரைட்டா. ரிசோர்ஸஸ் கேன் பி ரினியூவ்டு சைமில்டேனியஸ்லி அலாங் வித் தர் எக்ஸ்ப்ளாய்டேஷன். அப்படின்னா எக்ஸ்ப்ளாய்டேஷன் சொன்னால் சுரண்டுறது, ஆனால் இந்த இடத்துல சுரண்டுறதுன்னு வராது, அதாவது உபயோகித்தல், யூஸ்ன்னு வரும், ரைட்டா. எக்ஸ்ப்ளாய்டேஷன் சுரண்டுறது என்னது, இப்போ நான் சாப்பாடு சாப்பிட்றேன், சாப்பாடு சுரண்டுறது தான் அர்த்தம். எப்படி இப்போ சாப்பாடு சட்டி நிறைய அம்மா போட்டு வச்சுருக்கா, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சாப்பாடு குறைஞ்சிட்டே போகுதா, அப்போ நான் சுரண்டுறேன்னு அர்த்தம், அது வந்து கம்மி பண்ணுறேன், திங்கிறேன்னு அர்த்தம், ரைட்டா. அப்போ எக்ஸ்ப்ளாய்டேஷனாக சுரண்டுதல் அப்படின்னு அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல உபயோகப்படுத்துதல் அப்படின்றத நீ பொருள் எடுத்துக்கணும். இதை எக்ஸ்ப்ளாய்டேஷனாக நாம் யூஸ் பண்ணுகிறோம்னு அர்த்தம். அப்போது ரிசோர்ஸஸ் கேன் பி ரினியூவ்டு. ரிசோர்ஸஸ்னால் வளங்கள், இந்த பூமியில் கிடைக்கிற வளங்கள் கேன் பி ரினியூவ்டு, புதுப்பித்து கொள்ளும். நீ உபயோகப்படுத்த திரும்பி வந்துக்கிட்டே இருக்கும். கேன் பி ரினியூவ்டு சைமில்டேனியஸ்லி, அப்போவே ரினியூ பண்ணிக்கிறோம். எது சைமில்டேனியஸ்லி, எப்போ அலாங் வித் தர் எக்ஸ்ப்ளாய்டேஷன். அப்படின்னா எக்ஸ்ப்ளாய்டேஷன் சொன்னால் அதை உபயோகப்படுத்தும் போது அதை தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளும், ரைட்டா. இப்போ காடு மலையில் போய் பார்த்தீங்கன்னா பூமியில் வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. விவசாயம் பண்ணும்போது அது விவசாயம் பண்ணோன்னா மண்ணோட வளங்கள் கெட்டு போயிடும். ஆனால் மலையில் வந்து அந்த வளங்கள் சரியாகிட்டே இருக்கும். எப்படி சரியாகிட்டே இருக்குன்னு சொன்னால் அந்த வளங்க அப்போ அந்த மலையில் வந்து என்ன செய்யும், அந்த மலைகள் பெய்யும்போது மலைப்பகுதியில் அதில் வர்ற அந்த மினரல்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த பகுதியில் ஓடும்போது அது புதுப்பித்து கொண்டே இருக்கும், ரைட்டா. இப்போ நான் ஆக்சிஜனை சுவாசிக்கிறேன், கார்பன் டை ஆக்சைடு விடுறேன், மரம் செடி கொடியில் கார்பன் டை ஆக்சைடு வாங்கிட்டு ஆக்சிஜனை விடுது, புதுப்பித்து கொள்ளுதா. அதான் சொல்கிறான் ரிசோர்ஸஸ் கேன் பி ரினியூவல். ரிசோர்ஸ்னால் வளங்கள் புதுப்பித்து கொள்ளும் சைமில்டேனியஸ்லி. எப்போ அது குறையும் போது அது தன்னாப்பில் ஈக்குவல் பண்ணிக்கிறோம் சைமில்டேனியஸில், உடனடியாக. அலாங் வித் தர் எக்ஸ்ப்ளாய்டேஷன். அப்படின்னா எக்ஸ்ப்ளாய்டேஷனை அதை பயன்படுத்தும் போது மக்களை யாராக பயன்படுத்தும் போது அது தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளும். உதாரணமாக ஃபாரஸ்ட்னால் காடுகள், குரோப்ஸ்னால் பயிர் வகைகள். அடுத்து என்னது, வைல்டு லைஃப்னால் மிருகங்கள், ரைட்டா. அதாவது மிருகங்கள்னு அர்த்தம். வைல்டு லைஃப்னால் மிருகங்கள்னு அர்த்தம். அப்போ கிரவுண்ட் வாட்டர்னால் இப்போ நீ பூமியில் தண்ணி வந்து மோட்ரு போட்டு எடுக்கிற, அப்போ அது தண்ணி எடுக்க தண்ணி இல்லாமல் போகுது, தண்ணி திரும்பி வந்து நிறைஞ்சிருக்குல்ல. பூமிக்குள்ளே நீ மோட்ரு போட்ட உடனே மோட்ரு வந்துக்கிட்டே இருக்குது, கொஞ்ச நேரம் ஃபுல் தண்ணி காலி ஆகிடுச்சின்னு சொல்கிறேன். பூமிக்குள்ள தண்ணி காலி ஆகிடுச்சுன்னா நாளைக்கு காலையில் பார்த்தா வந்துடும், ரைட்டா. வந்துடுறதா இல்லையா? காலி ஆகிடுச்சுன்னா அப்படியே விட்டால் போயிடுது, அது புதுப்பிக்குதா இல்லையா? நீ எடுக்க அது வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும், ரைட்டா. இப்போ நீ பார்த்த பம்ப் செட் மோட்டரை போய் பார்த்துருக்க, விவசாயம் பண்ணுவாங்க, அதில் என்ன பண்ணால் காலையில் தண்ணி பாய்ச்ச ஆரம்பிப்பான். தண்ணி பாய்ச்சிட்டு அது காலையிலேருந்து ஓடும் மோட்ரு விவசாயத்துக்கு ஓடிட்டுருக்கோம். தண்ணி இல்லை, அந்த கிணத்துல இல்லைன்னு சொன்ன உடனே விட்டு போயிடுவான். மறுநாள் காலையில் வந்து பார்க்கும்போது அந்த கிணறு போகிற தண்ணி நிறைஞ்சிருக்கும், ரைட்டா. அப்படின்னா புதுப்பிச்சுக்கிறதே இல்லையா? அப்போ சைமில்டேனியஸ் அதே நீ உபயோகப்படுத்த அது தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளும். ரினியூவபிள்னால் அது திரும்பி வந்துடும் அப்படிங்கிறான், ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட்டு இதில் என்ன உதாரணமாக ஃபாரஸ்ட்டு, குரோப்ஸு, வைல்டு லைஃபு, கிரவுண்ட் வாட்டர்னால் பூமிக்குள்ள நீர், அண்டு விண்டு காற்று அதே மாதிரி தானே. நான் சொன்னல முதல்ல ஆக்சிஜன் எடுத்துன்னு வந்துருந்தேன். அண்டு சோலார் எனர்ஜினா மின் ஆற்றல். சோலார் எனர்ஜி என்னது, மின் ஆற்றல்னு அர்த்தம். அப்போ சோலார் எனர்ஜியில் நீ கரண்ட் தயார் பண்ணோன்னே உனக்கு என்ன சூரிய கதிர்கள் அதனோட வெப்பத்தை குறைச்சிட போகுதா? இல்லை, அது கொடுக்குற வெப்பத்தை கொடுத்துட்டு தான் இருக்கும். நீ அங்கே அந்த வெப்பத்திலேருந்து கரண்ட்டு தயார் பண்ணுற சோலார் பேனலை வச்சு, ஆனால் வெப்பம் குறைஞ்சிடுதா? குறையல, அது கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும், ரைட்டா. அது புதுப்பிச்சிடும். நீ வந்து செலவு பண்ண அது திருப்பி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அதுதான் சொல்கிறான், ரைட்டா. அப்போ தே கேன் மெயின்டைன், அது மெயின்டைன் செய்யும், நிர்வகிக்கும். தே கேன் மெயின்டைன் தெம்செல்ஃப், அது தன்னைத்தானே நிர்வகித்து கொள்ளும், ரைட்டா. அந்த இயற்கை வளங்கள் தன்னைத்தானே நிர்வகித்து கொள்ளும், உண்ட உதவி தேவையில்லை. எவ்வாறாக நேச்சுரல் இயற்கை ரீசைக்கிளிங், ரைட்டா. இயற்கையிலேயும் அது தன்னைத்தானே நிர்வகித்து கொள்ளும். நேச்சுரல் ரீசைக்கிள்னால் மறுசுழற்சி முறையில், சைக்கிள்னால் சுழற்சி முறை, ரைட்டா. அப்போ ரீசைக்கிள்னால் மறுசுழற்சி முறைன்னு சொன்னால் என்னது, இப்போது ரீசைக்கிள்னு சொன்னால் காலி ஆயிடுச்சு திரும்பி வந்துடுச்சு, ரைட்டா. அதே மாதிரி தான் அதுக்கு பேர் ரீசைக்கிளிங். மறுசுழற்சி என்னது, பூமியில் தண்ணி இருக்குது, நீ மோட்டரை போட்டு காலி பண்ணுற, ஆனால் திரும்பி வந்துடுது, ரைட்டா. அது மறுசுழற்சி முறை. அதை தான் சொல்கிறான். த மெயின்டைன் தெம்செல்ஃப் தான் அது நிர்வகித்து கொள்ளுது தன்னைத்தானே. எவ்வாறாக பை நேச்சுரல் ரீசைக்கிளிங், இயற்கையிலேயும் மறுசுழற்சி முறையில் அது என்ன செய்கிறது, தன்னைத்தான் நிர்வகித்துக் கொள்கிறது. அல்லது ஓஆர் போட்டு
கேன் பி ரீப்ளன்ஸ்டுன்னு சொன்னால் ரீப்ளன்ஸ்டு நிரப்பிக் கொள்கிறது, நிரப்புறது. காலி ஆயிடுச்சு திரும்பி நிரப்புது, காலி ஆயிடுச்சு திரும்பி நிரப்புது, ரைட்டா. ஆக்சிஜன் மனுஷங்கெல்லாம் சுவாசிச்சு காலி ஆகுது, திரும்பி கார்பன் டை ஆக்சைடு வந்து மாறி கார்பன் டை ஆக்சைடு அது மாறி ஆக்சிஜன் நிரப்புது, ரைட்டா. தண்ணி வந்து கிணத்துக்குள்ளே காலி ஆயிடுச்சு திரும்பி வந்து நிரப்புது. அது ரீப்ளன்ஸ்டுன்னா நிரப்புதல். அதே மாதிரி இது காலி பண்ணுதல், இதை உபயோகப்படுத்துதல், அதை சரி செய்தல். ரீப்ளனிஷ்னு சொன்னால் அதை நிரப்புறாங்கன்னு அர்த்தம், ரைட்டா. அதுதான் இது எகைன் ரீப்ளனிஷ்னு நிரப்புதல், ரைட்டா. அல்லது கேன் பி ரீப்ளனிஷ்டு பை ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா அது திரும்பி காலியானவுடனே திரும்பி நிரப்பப்படுகிறது. எவ்வாறாக? பை ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட், சரியான மேலாண்மை காரணமாக. இது மனுஷங்களால் செய்யப்படுகிறது, ரைட்டா. ஒரு எனர்ஜி காலி ஆயிடுச்சு அப்படின்னா மனுஷன் அதை வந்து என்ன பண்ணுறான்னா கேன் பி ரீப்ளன்ஸ்னா நிரப்புகிறான், அது சரி செய்கிறான். பை ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா சரியான மேலாண்மை நிர்வாகத்தின் மூலமாக அதை நிரப்புகிறான், காலியானதுன்னு சொல்கிறான், ரைட்டா. அடுத்து நெக்ஸ்ட் சைமல்டேனியஸ்லி அதே நேரத்தில், ரைட்டா, அதே நேரத்தில் நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ், ரைட்டா. அதாவது நான் ரினியூவபிள் ரிசோர்ஸ்னு ஒன்று இருக்குது, அது தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளுகிறது, ரைட்டா. காலியாச்சுன்னா வந்துடுது. அப்போ நான் ரினியூவபிள் ரிசோர்ஸ்னால் தன்னைத்தானே புதுப்பிக்க முடியாததுன்னு ஒன்று இருக்குது, ரைட்டா. நீ காலி வேண்டியனா காலியாக தான் இருக்கும், அங்கே தானாக வராது அப்படின்னு ஒன்று இருந்தால் அது என்ன சொன்னால் நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொன்னால் தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ள முடியாத, நிரப்ப முடியாத ரிசோர்ஸஸ்ன வளங்கள், தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ள முடியாத, அதாவது நிரப்ப முடியாத வளங்கள் காண்ட் பி ரீசைக்கிள்டு. அது ரீசைக்கிள் ஆகுமா? ரீசைக்கிள் மறுசுழற்சிக்கு வராது, ரைட்டா. காண்ட் பி ரீசைக்கிள்டு அண்டு கேன் கெட் என்ஹான்ஸ்டு, அது எக்ஸாஸ்ட்னா காலி ஆயிரும். அது தன்னைத்தானே புதுப்பித்து கொண்டா தான் அது வந்து ஈக்குவல் நிரம்பிக்கிட்டே இருக்கும், யூஸ் பண்ண வந்துக்கிட்டே இருக்கும். தன்னைத்தானே புதுப்பிக்க முடியலை, ரீசைக்கிள் பண்ண முடியல, மறுசுழற்சி பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் அது ஒரு டைம் நீ யூஸ் பண்ணியிருந்தா காலி வேண்டியன்னு காலியாகவே இருக்கும், ரைட்டா. அது என்ன ஆகுது? எக்ஸாஸ்ட்னா காலி செய்யப்படும். பை அன்லிமிட்டெட் அண்ட் கண்டினியூஸ் யூஸ் ரைட்டா. அன்லிமிட்டட்னு அதிகமாக எப்படியே காலி செய்யப்படும்? பை அன்லிமிட்டெட் அண்ட் கண்டினியூஸ். அது அன்லிமிட்டட்னா அது ஒரு வரன்முறை இல்லாமல் யூஸ் பண்ணுறது, அதிகமாகன்னு அர்த்தம். அன்லிமிட்டட்னா லிமிட்னா ஒரு வரன்முறை, ஒரு அளவு. அன்லிமிட்டட்னா அளவு இல்லாமல் உபயோகப்படுத்துறது, தொடர்ச்சியாக உபயோகப்படுத்துகிறது. அதன் காரணமாக அது எக்ஸாஸ்டட் ஆயிரும். அன்லிமிட்டட்னா ஒரு அளவில்லாமல் மற்றும் கண்டினியூஸ் தொடர்ச்சியாக யூஸ் பண்ணுறது, உபயோகப்படுத்தினால் அது காலியாகிவிடும். உதாரணமாக அதுக்கு உதாரணம் சொல்கிறாங்க கேளு. மினரல் ஓர். அப்போ பூமியில் இருக்கிற நீ கல் தோண்டி எடுத்துடுற, அந்த கல் திரும்பி வந்துடுதா? கல்குவாரியில் போய் கல் எடுக்கிற, ரைட்டா. கல்குவாரி இருக்குல்ல பாலகத்தில், எங்கே போய் கல் எடுக்கிறீங்க, கல்லை அரைச்சி விற்கிறீங்க. இப்போ அந்த கல் வந்துடுதா? தோண்டுனது திரும்பி அதுவும் நிறைஞ்சிருதா? அந்த குழி நிறையுதா? ஒரு குழியை தோண்டுறீங்க, அந்த குழி தண்ணாப்பில் நிறையணும், ஆனால் நிறையல, ஆனால் தண்ணி வந்து நிறைஞ்சிருது. அதாவது நீ என்ன பண்ணுற? கிணத்துல தண்ணி எடுக்கிற, அந்த தண்ணி மறுநாள் கிளம்ப நிறைஞ்சி கிடக்கும், ரைட்டா. அது இதெல்லாம் புதுப்பிக்க முடியுதா? நீ பாறையை தோண்டி எடுக்கிற, அதில் உள்ள பெட்ரோலியத்தை எடுக்கிற, பெட்ரோலியம் வந்துடும், பெட்ரோலியம் புதுப்பிக்கும், ரைட்டா. ஆனால் இது பாறைகள், மணல்கள் இதெல்லாம் எடுத்தீங்கன்னா அது புதுப்பிக்காது, ரைட்டா. அது அப்படியே தான் கிடக்கும். அதனால தான் சொல்கிறான் இவைகள் அனைத்தும் என்ன செய்கிறது? இது புதுப்பித்து கொள்ள முடியாதது. என்ன உதாரணமாக என்ன சொல்கிறேன்? மினரல் தாதுக்கள், ரைட்டா. அண்டு என்னது? கோல்னா நிலக்கரி எடுத்துட்டீங்கன்னா அது முடிஞ்சு போச்சு. நீ தோண்டி உள்ளே போய் எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும், அதுவாக வந்து திரும்பி வந்து ஃபுல்லாக ஆகாது. அண்டு பெட்ரோலியம் அப்படி தான் இருக்கிற. பெட்ரோலியத்தில் நீ எடுத்துகிட்டே போனேன்னு சொன்னால் இருக்க கம்மியாகிக்கிட்டே இருக்கும், ரைட்டா. அது தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளாது, ரைட்டா. இதெல்லாம் நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ், வளங்கள்னு சொல்கிறான், ரைட்டா. அப்போது நெக்ஸ்ட்டு த காண்ட் பி ரீப்ளேஸ்ட் ஈஸிலி. அது சரி செய் த காண்ட், அதனால் முடியாது. காண்ட் பி ரீப்ளேஸ்ட் ஈஸிலி, சாதாரணமாக அது ரீப்ளேஸ்னா அது தன்னைத்தானே நிரப்ப முடியாது, ரைட்டா. தன்னைத்தானே நிரப்ப முடியாதுன்னு சொல்கிறான். நான் சொல்கிற புரிஞ்சுதா? அது தன்னைத்தானே ரீப்ளேஸ்னா அதுக்கு பதிலாக நீ எடுத்ததுக்கு பதிலாக திரும்பி வந்து அந்த இடத்துல பெட்ரோல் நிரம்பாது, அதை எடுத்ததாக தான் இருக்கும். ரீப்ளேஸ்னால் பதிலாக அது வந்து முடியாது. த காண்ட் பி ரீப்ளேஸ்ட் ஈஸிலி அப்படின்னா அதனால் முடியாது. ரீப்ளேஸ்னால் தன்னைத்தானே நிரப்ப முடியாது சாதாரணமாக. அப்போ என்ன செய்யணும்? திஸ் வுட் லீட், இது வந்து மனுஷனை உண்டாக்குகிறது. திஸ் வுட் லீட், இதன் காரணமாக என்ன செய்யுது? திஸ் வுட் லீட், இது இழுத்து செல்கிறது. எங்கே இழுத்து செல்கிறது? எதுக்கு? திஸ் வுட் லீட்
இந்த சுச்சுவேஷன் ஒரு நிலைமைக்கு கொண்டு செல்கிறது. ஒரு நிலைமை ஏதாவது ஒரு நிலைமை இந்த மாதிரி நீ இப்போ அதாவது ரினியூவபிள் நான் ரினியூவபிள் சோர்ஸை வந்து எடுத்து காலி பண்ணியிருந்தேன்னா இது ஒரு நிலைமைக்கு போகும், ஒரு பெரிய நிலைமைக்கு போகும். வேர் நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் மே கம் டு அன் எண்ட் அப்படின்னா இந்த புதுப்பித்து கொள்ள முடியாத வளங்கள் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னா காலியாகி விடும்னு அர்த்தம். இந்த மாதிரி நான் ரினியூவபிள் ரிசோர்ஸை நீ எடுத்து காலி பண்ணிகிட்டே இருந்தேன்னா ஒரு காலத்தில் இது கிடைக்காமலே போயிடும், உனக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அப்படின்னா வேறு நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ்னால் அது வளங்கள் மே கம் டு அன் எண்ட் ஒரு முடிவுக்கு வந்துவிடும். ஆஃப்டர் ஏ செர்டன் பீரியட் ஆஃப் டைம் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் கழித்து இந்த நான் ரினியூவபிள் ரிசோர்ஸ் இருக்காது. ரைட்டா? அடுத்து எக்ஸ்பேண்டிங் ஹியூமன் பாப்புலேஷன் அப்படின்னா எக்ஸ்பேண்டிங்னா விரிவடைகிறது, அதிகமாகிறது. எது விரிவடைகிறது? த ஹியூமன் பாப்புலேஷன் மனித மக்கள் தொகை எக்ஸ்பேண்டிங்னா விரிவடைகிறது. அதாவது விரிவடைகிறதுன்றது அதிகமாகிறதுன்னு அர்த்தம். தெரியல அதிகமாகிறதுன்னு எழுதிக்கோங்க. ரைட்டா? இதில் எக்ஸ்பேண்டிங் நீட்ஸ் ஆஃப் மேன். அப்போ எக்ஸ்பேண்டிங் ஹியூமன் பாப்புலேஷன் ஆனது இந்த மாதிரி மனிதனின் மக்கள் தொகை அதிகமாகுவது என்ன ஆகுது? அவனோட தேவைகளையும் அதிகமாக்குறது. 10 பேர் ஒரு வீட்டில் இருந்தே 1 கிலோ சாப்பாடு சாப்பிட்டேன், 1 கிலோ அரிசி. இப்போ 20 பேர் ஆகிட்டாங்க அந்த வீட்டில். அப்போ 2 கிலோ தேவைப்படுது இல்லையா? அந்த இன்னொரு கிலோ எங்கேருந்து வரும்? இந்த பூமியில் இருக்கிறது தானே இருக்கும். நான் பிறக்கும்போது மொத்தமே இந்தியாவோட மக்கள் தொகை 45 கோடி தான். இப்போ 143 கோடி இருக்காங்க. 100 கோடி 3 மடங்கு ஆகிப்போச்சு. எதுனா 3 மடங்கு மக்கள் தொகை. அப்போயும் இந்த வளர்ந்தா இருந்தது, இப்போயும் இந்த வளர்ந்தா இருந்ததுக்கு இந்த ஏரியா தான் இருக்குது. இது எங்கேருந்து வரும்? அதை தான் சொல்கிறான் எக்ஸ்பேண்டிங் ஹியூமன் பாப்புலேஷன் அப்படின்னா மனிதன் மக்கள் தொகை அதிகமாகிறது. அப்போ அதிகமாகும்போது ரிசல்டட் அதன் முடிவில் என்ன தேவைப்படுது? எக்ஸ்பேண்டிங் நீட்ஸ்னால் எக்ஸ்பேண்டிங்னா அதிகமாக, இங்கே எக்ஸ்பேண்டிங் அதிகமாக தான், அதிகமாக தேவைகள் ஏற்படுகிறது. மனுஷங்களுடைய பாப்புலேஷன் அது எக்ஸ்பேண்டிங் நீட்ஸ் ஆஃப் மேன் அப்படின்னா நீட்ஸ்னு தேவைகள், மனிதனின் தேவைகள் அதிகமாகிறது. மனிதனோட ஜனத்தொகை அதிகமாகும் போது மனிதனின் தேவைகள் அதிகமாகிறது. ரைட்டா? வித் சயின்டிஃபிக் அண்ட் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் மேன் ஸ்டார்டட் யூட்டிலைசிங் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அட் மச் லார்ஜர் ஸ்கேல் அப்படின்னா வித் சயின்டிஃபிக்னா விஞ்ஞானம். ரைட்டா? வித் சயின்டிஃபிக்னா விஞ்ஞானத்தை வைத்தும் அண்டு டெக்னாலஜி தொழில்நுட்பத்தை வைத்தும். ஸோ அதாவது வித் சயின்டிஃபிக் அண்டு டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்னா முன்னேற்றம். எதில் முன்னேற்றம்? சயின்டிஃபிக்னா விஞ்ஞானம் மற்றும் டெக்னாலஜினா தொழில்நுட்பத்தின் முன்னேற்றத்தை வைத்துக்கொண்டு. ரைட்டா? அட்வான்ஸ்மெண்ட் முன்னேற்றத்தை வைத்துக்கொண்டு மேன் ஸ்டார்டட் மனிதர்கள் ஆரம்பிக்கிறார்கள். எதை வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு சயின்ஸ்னால் விஞ்ஞானத்தையும் தொழில்நுட்பத்தின் முன்னேற்றங்கள் அது அட்வான்ஸாக போயிட்டுருக்கு. முன்னேற்றத்தை வைத்துக்கொண்டு மனுஷங்கள் உபயோகிக்கிறார்கள் அந்த தொழில்நுட்பத்தை. எங்கே? நேச்சுரல் ரிசோர்ஸ்னால் இயற்கை வளங்களில் அதை உபயோகப்படுத்துகிறார்கள். யூட்டிலைசிங் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்னா இயற்கை வளங்களில் உபயோகப்படுத்துகிறார்கள். எவ்வாறாக? அட் மச் லார்ஜர் ஸ்கேல்ஸ் அப்படின்னா அதிகமான அளவில் இந்த விஞ்ஞானத்தையும் தொழில்நுட்பத்தையும் மச்சுனா போதுமான, லார்ஜர்னா அதிக அளவில், ஸ்கேல்னா அளவில் இந்த விஞ்ஞானத்தையும் தொழில்நுட்பத்தையும் மக்கள் இயற்கை வளங்களில் பயன்படுத்துகிறார்கள். ரைட்டா? அடுத்து கண்டினியூஸ் இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன் அப்படின்னா தொடர்ச்சியான அதிகரிப்பு. இதில் மக்கள் தொகையின் தொடர்ச்சியான அதிகரிப்பானது காசு விளைவிக்கிறது. எதை விளைவிக்கிறது? இன்க்ரீஸ்டு டிமாண்ட் ஆஃப் த ரிசோர்ஸஸ். இன்க்ரீஸ் டிமாண்ட் தொடர்ச்சியான மக்கள் தொகையின் அதிகரிப்பானது உண்டாக்குகிறது. எதை உண்டாக்குகிறது? த இன்க்ரீஸ்டு டிமாண்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ் அப்படின்னா அதிகமான வளங்கள் தேவைப்படுவதை உண்டாக்குகிறது. ரைட்டா? இன்க்ரீஸ் டிமாண்ட்னு தேவைகள். எது தேவைகள்? வளங்கள் தேவை. மக்கள் தொகை அதிகமான வளங்கள் தேவையில்லை. வளங்கள் எங்கேருந்து வரும்? ரைட்டா? அப்போ தான் சொல்கிறான் அதிகமான தேவைகளை உண்டாக்குகிறது அப்படின்னா. தேர்ஃபார் ஆகவே கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், கன்சர்வேஷனை பாதுகாத்தல். ஆகவே த கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்னா இயற்கை வளங்களை பாதுகாத்தல் மேக்ஸ்னால் இம்பார்ட்டண்ட் முக்கியமான ஆகிறது. மேக்ஸ்னால் இயற்கை. ஆகவே கன்சர்வேஷன்னா பாதுகாத்தல் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இயற்கை வளங்களை பாதுகாத்தல் என்பது இம்பார்ட்டண்ட்னா ஒரு முக்கியமான கண்ட்ரிபியூஷன் பங்களிப்பு, முக்கியமான பங்களிப்பாக கண்ட்ரிபியூஷன் டு த சோசியல், அதாவது முக்கியமான பங்களிப்பாக உள்ளது. யாருக்கு? சோசியல்னால் சமூக மற்றும்
எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரி. எக்கனாமிக்காக பொருளாதார முன்னேற்றம், டெவலப்மெண்ட் முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றம் நாட்டின் ஆஃப் த கண்ட்ரினா நாட்டின் சோசியல் சமூக, அந்த அண்டு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் சமூக நாட்டின் சமூக மற்றும் எக்கனாமிக் பொருளாதார முன்னேற்றத்திற்கு இது இன்றியமையாததாக இருக்கிறது. இது தேர்ஃபார் கன்சர்வேஷன் எது இன்றியமையாததாக இருக்குது? கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், பாதுகாத்தல், இயற்கை வளங்களை பாதுகாத்தல் என்பது முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் கண்ட்ரிபியூஷன், முக்கியமான பங்களிப்பாக இருக்கிறது. யாருக்கு முக்கியமான பங்களிப்பாக இருக்கிறது? டு த சோசியோ அப்படின்னா சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்கு, எக்கனாமிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரி, நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு மற்றும் சமூகத்துக்கு இந்த வளங்களை பாதுகாத்தல் ஒரு முக்கியமான பங்களிப்பாக இருக்கிறது. ரைட்டா? நெக்ஸ்ட்டு கன்சர்வேஷன் அண்ட் ஜுடிஷியஸ் யூஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ் அடுத்த சாப்டரில் பார்க்கலாம்.